புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பல்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். எல் முருகனை தடுத்த போலீஸ். அமைச்சருக்கே இந்த நிலையா? டிஜிபிக்கு அண்ணாமலை கடிதம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக டிஜிபிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 17ஆம் தேதி திருப்பரங்குன்றம் சென்றார். மலை மீதுள்ள சுப்பிரமணியர் மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில்களுக்கு செல்ல முயன்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். அமைச்சர் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருந்தும் கோயில் வாசலில் அவரை போலீசார் கையாண்ட விதம் வருத்தமளிக்கிறது. தடை குறித்து அமைச்சர் கேள்வி எழுப்பிய போது உயர் அதிகாரிகளிடமிருந்து இந்த உத்தரவு வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். ஒரு எம்பி அவர் விரும்பும் இடத்தில் வழிபடும் உரிமையை தடுத்து போலீசார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளனர். இதற்கு எல் முருகன் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். எம்பி மற்றும் அமைச்சராக உள்ள ஒருவரே இப்படி அவமானப்படுத்தப்பட்டால் மாநிலத்தில் உள்ள சாதாரண மக்களின் நிலை என்ன என்று அண்ணாமலை கடிதத்தில் கேள்வி எழுப்பி உள்ளார். ஒரே நாளில் 12 பாலியல் சம்பவங்கள். வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம். வாய் சவடால் மட்டும் பேசினால் போதுமா? தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம். சங்ககாலம் முதலே பெண் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழக வரலாற்றில் இதுபோன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாவது மிகவும் வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இதுபோன்ற கொடூரம் நடந்ததில்லை என எண்ணும் அளவு இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சி நடக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதே இதற்கு காரணம். தமிழகம் இப்படி சிக்கி சீரழிவது பற்றி எந்த கவலையும் இல்லாத ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பு என வாய் சவடால் மட்டும் பேசினால் போதுமா? திமுக ஆட்சியை நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது. இனியாவது ஸ்டாலின் மாடல் அரசு விழித்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். மைக் புலிகேசிக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. கட்சிக்காரன் போல பேசினா வெறி வராதா? திருச்சி சரக டிஐஜியாக இருப்பவர் வருண்குமார். இவர் திருச்சி எஸ்பியாக இருந்தபோது நாடக நிர்வாகியை கைது செய்ததை கண்டித்து சீமான் அவரை கடுமையாக விமர்சித்திருந்தார். தம்மையும் தமது குடும்பத்தையும் தரக்குறைவாக விமர்சித்ததாக சீமான் மீது திருச்சி கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் வருண்குமார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. சீமான் ஆஜராகவில்லை. டிஐஜி வருண்குமார் ஆஜரானார். நீதிமன்றத்துக்கு வெளியே சீமான் குறித்த கேள்விக்கு பதிலளித்த வருண்குமார் மைக் புலிகேசிக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என கூறிவிட்டு சென்றார். இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. விடுங்க. தனிப்பட்ட நபரா நீங்க வழக்கு தொடர்ந்து நீங்க போலீசார் இந்த கோர்ட்ல நிறைய பேர் இது பண்றாங்க நிக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் வழக்கறிஞர் பாத்துக்குவார். விடுங்க. வருண்குமார் பேச்சுக்கு சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் என்னை சீன்றனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதையே ஏன் பேசிட்டுருக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரர் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சுடுவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறது தான். தாவேகவுடன் கூட்டணி இல்லை. முஸ்லிம் லீக் திடீர் மறுப்பு. நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றி கழகம் ஓராண்டை எட்டியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். 2026 சட்டசபை தேர்தல்தான் இலக்கு. கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என அறிவித்துள்ளார். எந்த கட்சியும் இப்போது வரை கூட்டணி பேச்சை துவங்காத நிலையில் தமிழக முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா நேற்று விஜயை சந்தித்து பேசினார்.
இந்த சந்திப்பின் மூலம் தாவேக தமிழக முஸ்லிம் லீக் கட்சி இடையே கூட்டணி உறுதியானதாக தகவல் வெளியானது. அவரது சந்திப்பு நடந்த உடனேயே இது தொடர்பான செய்திகள் வெளியாகின. இந்த சூழலில் இன்று திடீரென இதற்கு முஸ்தபா மறுப்பு கூறியுள்ளார். விஜயை சந்தித்து அரசியல் களத்துக்கு வந்ததற்காக வாழ்த்து சொன்னோம், ஆதரவு வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். கட்சியினரோடு கலந்தாலோசித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் என கூறிவிட்டு வந்தோம். கூட்டணி தொடர்பாக வரும் தகவல் உண்மை இல்லை. விஜயை சந்திக்க ஏற்பாடு செய்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என அறிக்கை வெளியிட்டு முஸ்தபா விளக்கமளித்துள்ளார். செந்தில் ஜாமீனை ரத்து செய்யணும், சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு. அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டது. சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் அமைச்சராக இருப்பதால் அரசு ஊழியர்களாக இருக்கும் சாட்சிகள் வழக்கு தொடர்பாக சாட்சி அளிக்க வர மறுப்பதாக புகார்கள் எழுந்தன. செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என புகார்தாரர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இதை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என அவரது வக்கீல்களிடம் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சிகளாக உள்ளவர்கள் முன்பு இவரின் கீழ் பணிபுரிந்தவர்கள். அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி அளிக்க அச்சமடையக்கூடும், இது வழக்கில் பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுவில் கூறியுள்ளனர். அவங்க சண்டை போடலனாலும் நீங்களே போட வச்சிருவீங்க போல, ஹைகோர்ட் நீதிபதிகள் அதிருப்தி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஹிந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்தன. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் பிப்ரவரி 4 ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 2 சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டது. இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளதால் பொதுமக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் எனவும், மீறி வருபவர்கள் மீதும் அவர்களின் வாகனங்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் அறிவித்தனர். போலீசாரின் இந்த அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும், மதுரை கலெக்டரால் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட வேண்டும், திருப்பரங்குன்ற மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், திருப்பரங்குன்ற மலைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தனித்தனியே பல்வேறு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் இரு தரப்பினரும் திருப்பரங்குன்ற மலையை உரிமை கோருவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள், அவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடாமல் இருந்தாலும் இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்து சண்டையிட வைத்து விடுவீர்கள் போல என நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். அப்போது வழக்கில் இடையிட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பில் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இது போன்ற வழக்குகளை விசாரணை செய்யக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது என வாதிட்டனர். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். குடும்பத்தின் மீது கொடூரம், வெட்டு காயத்துடன் நாடகம். வெளிவந்தது உண்மை காரணம். சேலம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார், வயது 42, மனைவி தவமணி, வயது 38. இவர்களது குழந்தைகள் வித்யதாரணி, வயது 13, அருள்குமாரி, வயது 10 மற்றும் அருள் பிரகாஷ், வயது 5. அசோக்குமாருக்கும் தவமணிக்கும் குடும்ப பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்தை பிரிந்த அசோக்குமார் சில ஆண்டுகளாக நெய்வேலியில் ஆட்டோ ஓட்டி வந்தார். அவ்வப்போது போனில் பேசும்போதும் தகராறு இருந்துள்ளது. இந்த சூழலில் நேற்று இரவு அசோக்குமார் தவமணி வீட்டுக்கு வந்துள்ளார். இன்று காலை தவமணி வீட்டுக்கு வந்த உறவினர்கள் தவமணி மற்றும் 3 குழந்தைகளும் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அருகே சென்று பார்த்தபோது அருள் பிரகாஷ், வித்யதாரணி உயிருடன் இல்லை. கழுத்து, தலை, மார்பு என வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருந்த தவமணி மற்றும் அருள்குமாரி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் தலையில் லேசான வெட்டு காயத்துடன் அசோக்குமார் கிடந்துள்ளார். கெங்கவல்லி போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். மது போதையில் காயத்துடன் இருந்த அசோக்குமார் யாரோ சிலர் இதுபோல வந்து வெட்டி விட்டனர் என கூறியுள்ளார். தலையில் காயம் இருந்ததால் அவரை கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். போதை தெளிந்ததும் நடத்திய விசாரணையில் இந்த நாச வேலையை செய்தது அசோக்குமார் தான் என்பது உறுதியானது. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் இருந்ததால் இந்த கொலை முயற்சியில் இறங்கியதாக அசோக்குமார் கூறியுள்ளார்.
இரவே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. அதிகாலை மனைவி குழந்தைகள் தூக்கத்தில் இருந்தபோது இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். தூக்கத்திலேயே 2 பிஞ்சுகளின் உயிர் பிரிந்துள்ளது. இருந்தும் அசோக்குமார் கூறிய காரணங்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை வலுத்தது. தொடர் விசாரணை நடத்தினர். அசோக்குமாருக்கு நெய்வேலியில் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததும் தவமணி தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அசோக்குமார் இந்த கொலையை அரங்கேற்றி நாடகமாடியதும் அம்பலமானது. சேலம் எஸ்பி கௌதம் கோயல் நேரில் விசாரித்தார். கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. விசாரணை தொடர்கிறது. மகா கும்பமேளா குறித்து மம்தா சர்ச்சை பேச்சு. சட்டசபையில் பிளந்து கட்டிய முதல்வர் யோகி. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி 13 மகா கும்பமேளா தொடங்கியது. வரும் 26 வரை மொத்தம் 45 நாட்கள் கும்பமேளா நடக்கிறது. மொத்தம் 46 கோடி பேர் புனித நீராடுவர் என உத்தரப்பிரதேச அரசு கருதியது. இதுவரை 56 கோடி பேர் புனித நீராடி இருப்பதாக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டசபையில் பேசிய அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி, நான் மகா கும்பமேளாவை மதிக்கிறேன், கங்கை மாதாவை மதிக்கிறேன். ஆனால் இந்த கும்பமேளாவில் எந்த திட்டமிடலும் இல்லை. இது மகா கும்பமேளா இல்லை, மரண கும்பமேளா என விமர்சித்தார். அவரது கருத்துக்கு பாஜக தலைவர்கள் உடனடியாக பதிலடி தந்தனர். உத்தரப்பிரதேச சட்டசபையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இன்று மம்தாவுக்கு பதில் தந்து பேசியதாவது, மகா கும்பமேளா தொடங்கியதிலிருந்து இதுவரை 56 கோடிக்கும் அதிகமானோர் வந்து புனித நீராடி உள்ளனர். மம்தா பானர்ஜி அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். அவர் 56 கோடி மக்களின் நம்பிக்கைகளுடன் விளையாடுகிறார். திரிவேணி சங்கமத்தில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தாருடனும் பிரயாக்ராஜ் வரும்போது சாலை விபத்துகளில் இறந்தவர்களின் குடும்பங்களுடனும் நாங்கள் அனைத்து வழிகளிலும் உதவிகரமாக இருப்போம். ஆனால் இந்த சம்பவங்களை அரசியலாக்குவது எப்படி பொருத்தமாக இருக்கும்? மகா கும்பமேளாவை ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்போ ஏற்பாடு செய்யவில்லை. இது சமூகத்தின் நிகழ்வு. அரசு அதன் பின்னாலிருந்து அதனுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறது, அவ்வளவுதான். இந்த நூற்றாண்டில் மகா கும்பமேளாவை நடத்தும் வாய்ப்பு எங்கள் அரசுக்கு கிடைத்தது எங்கள் அதிர்ஷ்டம். நாடும் உலகமும் இந்த நிகழ்வில் பங்கேற்று பொய் பிரச்சாரங்களை முறியடித்து வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றன என முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். முடா நில ஊழல் வழக்கு சித்தராமையா விடுவிப்பு. கர்நாடகாவில் மைசூர் வட்டம் சகேரி கிராமத்தில் முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 3.16 ஏக்கர் நிலம் இருந்தது. இந்த நிலத்தில் வீட்டு மனைகள் அமைக்க முடா எனப்படும் மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் கையகப்படுத்தியது. அதற்கு மாற்றாக மைசூரில் விலைமதிப்புள்ள விஜயநகர் பகுதியில் 14 வீட்டு மனைகளை பார்வதிக்கு முடா ஒதுக்கியது. நிலம் வழங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாக கூறி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின, போராட்டங்களை நடத்தின. முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு கவர்னர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்தார். இதை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் சித்தராமையா முறையிட்டார். அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. சமூக ஆர்வலர் ஸ்நேகமயி கிருஷ்ணா அளித்த புகார் அடிப்படையில் முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதி, அவரது அண்ணன் மல்லிகார்ஜுன சாமி, அவருக்கு நிலத்தை விற்ற தேவராஜ் ஆகியோர் மீது கடந்த ஆண்டு செப்டம்பரில் லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியது. இதனிடையே தமக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை முடாவுக்கே திருப்பி ஒப்படைத்தார் பார்வதி. ஊழல் புகாரை விசாரித்த லோக் ஆயுக்த அதிகாரிகள் முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை, அவர்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லை, தவறுகள் அனைத்தும் அதிகாரிகளால் நடந்துள்ளது என்று விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதை ஏற்றுக்கொண்ட லோக் ஆயுக்தா கோர்ட் சித்தராமையா மற்றும் அவரது மனைவியை விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. புகார்தாரர் ஸ்நேகமாயி மேல்முறையீடு செய்ய 1 வாரம் அவகாசம் அளிக்கப்பட்டது.